வணக்கம் நண்பர்களே. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை தீநகரில் ஒரு வேலையாக ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிற ஒரு வேலையில் இருந்தோம். நானும் என்னுடைய நண்பரை அங்கே போயிருந்தோம். அப்போது அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்த வேண்டிய நபர் ஒரு பெரிய வீட்டில் இருக்கார். அந்த அட்ரஸுக்கு தான் வர சொல்லியிருந்தார். நாங்கள் போகிறோம். அந்த வீட்டுக்கு போனால் நண்பருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நண்பா, அந்த வீடு யாருதுன்னு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரில நண்பா அப்படின்னு சொன்னேன். சரி, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலைகளுக்கு இடையில் நண்பர் என்ன ஒவ்வொரு அறையாக கூட்டு போய் காட்டுறாரு. அந்த வீட்டில் அவருக்கு பல நாட்களாக அந்த வீட்டுக்கு போன பழக்கம் இருக்குன்றது நமக்கு புரியுது. ஸோ அவர் எல்லா அறைகளையும் காட்டுறாரு. ஒரு பாத்ரூமு கூட்டு போய் காமிச்சாரு. அது இருந்தது ஒரு படுக்கை அறை விட பெருசாக இருந்தது. இந்த மாதிரி பல யார் வீடுன்பா என்ன இப்படி இருக்கு, அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க. எங்கன்னா காமராஜர் இல்லம் இருக்கு, அதுக்கு அப்படியே நேர் பின்னாடி அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதோட கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் இதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு எனக்கு அந்த கதையை சொன்னாரு. இது பாக்யராஜ் சாரோட முதல் வீடு. இதுதான் ஆரம்பத்தில் அவர் வெற்றி மேல வெற்றி பெற்ற போது வாங்கி கட்டிய ஒரு பிரம்மாண்டமான வீடு என்பது அவருடைய கனவு இல்லம். இது ஒரு ட்ரீம், ஒரு பேலஸ் மாதிரி. இது அப்படியா, எதுக்கு நண்பா வித்தாரு, ஏன் அப்படின்னு போதுதான் அந்த பழைய இதை நினைவு விட்டினார். வேற என்ன, சொந்த படம் எடுத்து கடன் ஆயிட்டு அதில் மிகப்பெரிய சிக்கலில் தவிச்சு, சரி இதில் ரொம்ப நாள் இந்த சிக்கலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விற்றுட்டு கடன்லேருந்து வெளியே வந்து தான் இப்போ நுங்கம்பாக்கத்தில் அவருடைய பாக்யா அலுவலகம் இருந்தது. அங்கேயே அதை இடித்து பெரிய இப்போ 3 மாடி வீடை கட்டிட்டாரு அப்படின்ட்டு அந்த கதையை சொன்னார். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது. ஏன்னா எவ்வளோ பெரிய வெற்றிகள் பாக்யராஜ் கொடுத்ததெல்லாம், ஒவ்வொரு படமும் சில்வர் ஜூப்ளி, கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி படங்கள், வசூல் மழை பொழிந்த படங்கள். ஆனால் அவர் இப்பேற்பட்ட ஒரு பேலஸை விற்றுட்டு இப்படி போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சொந்த படம் தயாரிச்சது. அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் படம் அவருடைய 50 ஆண்டு கால அந்த திரைப்பட வாழ்க்கையில் அவர் இயக்கிய படங்கள் 26 படங்கள் தான், நடித்த படங்கள் 75 படங்கள், தயாரித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-20 படங்கள் வரும். அதாவது இவர் டைரக்ஷன் பண்ணது இல்லாமல் வெறுமனே தயாரிப்பாளராக இருந்த படங்கள். இந்த ஞானப்படம், கபடி கபடி, கண்ணை திறக்கின சாமி, சாட்டை இல்லாத பம்பரம், இந்த மாதிரி. ஸோ இப்படி இந்த தயாரிப்பு மூலமாக அவர் பெரும் பணத்தை இழந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் சிகரமாக அமைந்த படம் தான் வேட்டியை மடிச்சுக்கிட்டு. அந்த படம் அவருக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ற கதையை சொன்னார். அப்போ தான் எனக்கு பாக்யராஜுடைய அந்த அவரது பொற்கால படங்கள் எல்லாம் நினைவுக்கு போச்சு. ஏன் பாக்யராஜ் மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த இளமை காலம் யார் படங்களோடு கழிந்ததோ அவர்கள் எப்போதுமே பசுமையாக நினைவில் அப்படி நிற்பாங்க. இப்போ என்னை போன்ற என் வயதொத்த இளைஞர்களுடைய அந்த ட்ரீம், அந்த யங் பீரியட் இருக்குல்ல, அந்த இளமை காலம், அந்த காலகட்டத்தில் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருப்பார், அல்லது கமல்ஹாசன் இருப்பார். இப்படி யாராவது ஒரு ஆளுமை அவங்களுடைய அந்த கனவுகளை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண ஹீரோக்களாக இருப்பாங்க. இந்த இரு துருவங்களை தாண்டி ஒருத்தர் ஆளுமை செலுத்தியிருக்க முடியும்னா அது பாக்யராஜ் தான். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு தனி பாணி. அது என்னன்னா, பொதுமக்களோட ஒரு பொதுமக்களா நாம அன்றாடம் பார்த்து பழகுகிற ஒரு சாமானிய ஒரு மனிதன், அவரது வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், காதல், அந்த தோல்விகள் அல்லது சோகங்கள், இது அத்தனையும் நம்ம அப்படியே பாதிக்காது. அதுதான் பாக்யராஜோட ஸ்பெஷல். இந்த பக்கம் ரஜினி சார்னா அது வேற ரேஞ்சு, கமல் அது வேற ரேஞ்சு, பாக்யராஜுங்கிறது நம்ம ரேஞ்சு. அப்படித்தான் அவர் மக்கள் மனங்களுக்குள்ள நுழைஞ்சாரு, இடம் பிடிச்சாரு. அவருடைய படங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நம்ம தினமும் பார்க்குற விஷயங்களையே கதைகளாக மாற்றி அந்த பாத்திரங்களோடு நம்மையும் சேர்த்து உள்ள இழுத்துட்டு போயிடுவார். நீங்கள் சுவரலா சித்திரங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டம் வறுமை,
பசி, பஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தலைவிரித்தாடிய காலகட்டம். அதுவும் அந்த 70s 80 வரைக்குமான அந்த 10 ஆண்டு காலம் வந்து பெரும் பஞ்சம் இருந்தது, உணவு பற்றாக்குறை இருந்தது, ரேஷனில் அரிசி வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது, மிகப்பெரிய விஷயமா இருந்தது. மண்ணெண்ணெய் வாங்குறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து அந்த படத்தில் வச்சுக்குவார். பசி, பட்டினி, இதுதான் அந்த படத்தினுடைய மையக்கரு. அது அன்னைக்கு அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருந்ததால உடனடியாக அந்த படம் வந்து எல்லோருக்குள்ளும் போயிடுச்சு. சுரல சித்திரங்கள் வந்து அந்த ஒரு டூர் போவாங்க, ஊட்டிக்கு டூர் போனப்போ, மேட்டுப்பாளையம் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஊட்டிக்கு டூர் போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா அன்னைக்கு அது பெருசு. பட் வேற எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில இருந்து அங்க ஊட்டிக்கு போறதுன்றது ஒரு பெரிய சுற்றுலா. அதை வந்து அவ்வளவு இயல்பாக வந்து நமக்குள்ள வந்து கடத்தி படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து அந்த ஊட்டி சுற்றுலான்றது ஒரு பெருங்கனவா இருந்திருக்கும் அன்னைக்கு. இப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்களால கட்டமைக்கப்பட்ட அந்த படம் வந்து அன்றைக்கு ஒரு பாக்யராஜுங்கிற ஒரு மாபெரும் கலைஞன் வந்து வரப்போறாருங்கிறத கட்டியம் கூறுற விதமா அந்த படம் அமைஞ்சது. அதற்கு அடுத்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை படம் எடுக்கிறாரு. அதுல வந்து அவருடைய பலமே வந்து வசனம் பேசுறது தான், அந்த பேசுகிற விதத்தில் மக்களை கவர்வது. ஆனால் அந்த படத்தில் பேசாத ஒரு கேரக்டரா, ஒரு வாய் பேச முடியாத ஒரு கேரக்டரா வருவாரு. பல கருத்துக்களை வந்து அதுல ரொம்ப இயல்பா சொல்லிட்டு போயிருப்பார். எந்த ஒரு பிரச்சாரமும் இல்லாம சாதிய கொடுமையை வந்து அவர் அதுல சுட்டி காட்டியிருப்பாரு. இரட்டை டம்ளர் முறை, ஒரு டீ கடையில 2 பேர் போறாங்கன்னா ஒரு பட்டியலின மக்களுக்கு வந்து அது வேறு குவளை அல்லது கொட்டாங்கச்சியில் காப்பி கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு வந்து வேற மாதிரி தருவாங்க. இப்படிப்பட்ட சாதிய அந்த ஒடுக்குமுறைகளை வந்து போற போக்கில் காட்டியிருப்பார். அதுக்குன்னு தனியா ஒரு பிரச்சாரம் மாதிரி எல்லாம் வைக்காம, அது அன்னைக்கு பார்த்த அத்தனை பேருமே அது யாருக்குமே அது உறுத்தல. ஆமாடா இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல அப்படிங்கிறத வந்து அவங்கள ஒத்துக்க வச்சுது. கடைசியில அந்த பாத்திரம் வந்து சொல்லும், இனியாவது இந்த இரட்டை டம்ளர் இல்லாம எல்லாருக்கும் சமமா டீ கொடுக்குற காப்பி கொடுக்குற அந்த வழக்கத்துக்கு மாறுங்கப்பா அப்படின்ற அந்த கருத்தை வந்து எல்லாரும் ஏத்துக்க வச்சு. இதுதான் பாக்யராஜோட வெற்றிங்கிறது. மௌன கீதங்கள் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம். அதாவது குடும்ப படங்களிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தின படம். அதே போல ஒரு பெண் பாத்திரத்தை வந்து மிக உயர்த்தி பிடித்த ஒரு படம். அது அதுல 2 இடங்கள். ஒன்று பாக்யராஜ் வந்து, அதாவது பாக்யராஜ முழுசா அடிச்சுட்டு வந்து அந்த பெண் பாத்திரம் மேல வந்து நிற்கும். அது ஒரு இடம். அது எங்கன்னா இவர் வந்து ஒரு மனைவியினுடைய அந்த தோழியுடன் தவறான உறவில் இருந்துருவார். அது வெளிப்பட்ட பிறகு வந்து மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. அங்க சரிதா பாத்திரம் அங்க இருக்கும், இது அதல பாதாளத்துல போய் விழுந்துரும் அந்த ஆண் பாத்திரம். அதே படத்துல இன்னொரு காட்சியில பாத்தீங்கன்னா சரிதாவை வந்து இன்னொருத்தரோட சேர்த்து தவறா பேசுவாங்க. அதை இந்த ஆண் பாத்திரம், கணவன் பாத்திரம் எந்த அளவுக்கு மனைவி மீது பெருநம்பிக்கையை வச்சிருக்கான் அப்படிங்கிறத காட்டுற ஒரு இடத்துல பாக்யராஜோட கேரக்டர் வந்து அப்படி உயர்ந்து நிற்கும். சரிதாவுடைய பாத்திரம் அதனால கீழே விழுந்துராது, பட் சரிதாவை வந்து காத்து நிற்கிற ஒரு பாத்திரமா அந்த இடத்துல நிற்கும். படத்தை அப்படி பேலன்ஸ்டா கொண்டு போயிருப்பாரு. தாய்மார்கள் வந்து அந்த படத்தை அப்படியே அள்ளிக்கிட்டாங்க. பாக்யராஜ் படங்கள்லயே வந்து ரொம்ப வித்தியாசமான படம், வித்தியாசமான ஒரு முயற்சின்னா அது வந்து விடியும் வரை காத்திரு. அவர் வந்து பெண்களுக்கு பிடிச்சமான ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு மனிதர், ஒரு ஹீரோ, அப்படியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தராரு. அதுதான் அவர் வில்லனாக மாறின படம். அதாவது ஒரு பெரும் பணக்கார மனைவி, அந்த மனைவியின் சொத்துக்களை அடையிறதுக்காக மனைவியையே கொலை பண்ணுகிற, திட்டமிட்டு கொலை பண்ண துணிகிற ஒரு கணவன் பாத்திரம். அந்த பாத்திரத்தை வந்து அவ்வளவு இயல்பா பண்ணிப்பார். ஏன்னா பாக்யராஜ் இப்படி ஒரு வில்லனா, வில்லாதி வில்லனா இருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் வந்து பெருசா பேசப்பட்டது. வித்தியாசமான ஒரு முயற்சி. அதுக்கு முன்பே அவர் வில்லனா கன்னி பருவத்திலே படத்தில் நடிச்சிருப்பாரு. ஆனா அது அவர் நடிகரா மட்டும்தான். இதுல டைரக்டர் பிளஸ் ஹீரோ வில்லன் எல்லாமே வந்து அவர் தான். இப்படி ஒவ்வொரு படமும் ஒரு வித்தியாசமான முயற்சியா தான் வந்து அவர் ஆரம்பத்துல பண்ணியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எவர் கிரீனா நிக்கிற, என்னைக்குமே மனசுல பசுமையா நிக்கிற, இன்னைக்கு நினைச்சாலும் வந்து நம்முடைய பால்ய காலத்துக்கு நம்ம அப்படியே
கூட்டிகிட்டு போகிற படம்னா அது வந்து தூறல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், இந்த 2 படங்கள் மறக்க முடியாதவை. அதில் குறிப்பாக இந்த தூறல் நின்று போச்சு அந்த படத்தோடைய அந்த என்னது தூறல் நின்று போச்சு அன்னைக்கு அன்னைக்கு வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அதாவது பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவத்தின் இறுதி வரைக்கும் பாக்யராஜ் படங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். பாக்யராஜ் படங்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. எப்படி இந்த பக்கம் கமல், இந்த பக்கம் ரஜினி படங்கள், இடையில் வந்து பாக்யராஜ் படங்களும் இந்த பள்ளியிலிருந்து கல்லூரி காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதில் இந்த தூறல் நின்று போச்சுல அந்த தலைப்புக்கு அர்த்தம் முதல்ல புரியல. தூறல் நின்று போச்சுன்னா மழை விட்டுருச்சுன்றாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படித்தான் வந்து அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. படத்தை பார்க்கும்போது கூட படம் என்ஜாய் பண்றோம். ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. பொண்ணு பார்க்குற காட்சியாகட்டும் அல்லது துணை மாப்பிள்ளை அந்த காட்சியாகட்டும், சைக்கிள்லேயே போயிட்டு அந்த 15 கிலோமீட்டர் பொண்ணை பார்க்கறதுக்கு போகிற அந்த ஆவலாகட்டும் அல்லது அங்கே நம்பியார் கூட சண்டை போடுறது, ஒவ்வொரு காட்சியுமே வந்து அதில் திரும்ப சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு காட்சியும் மனப்பாடம். அது தூறல் நின்று போச்செல்லாம் பாட்டு, ஐயோ அதில் வந்து அந்த தாலாட்ட நான் பிறந்தன்னு ஒரு பாட்டு இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த பாட்டு தான் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருந்தது. அவ்வளவு நெருக்கமான, மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். அந்த அந்த தலைப்பு புரியறதுக்கு அந்த படத்தை 2-3 முறை பார்த்த பிறகுதான் வந்து ஓஹோ இந்த இந்த அந்த அந்த தூறல் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகள் படத்துல பல இஷ்யூஸ் இருக்கும், ஒரு விரோதம் இருக்கும், எல்லாமே அது வந்து நின்று போச்சு அப்படிங்கிறது எங்கன்னா சிந்தாமரையினுடைய அந்த முடிவோட வந்து அது முடிஞ்சிருக்கு. இதை புரியறதுக்கு வந்து நம்ம அதை இத்தனை வாட்டி பார்க்க வேண்டியது. ஆனால் அப்புறமா யோசிச்சு பார்த்தா அந்த படத்து தலைப்பு மாதிரி கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அரிது. வேற படத்துக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து அமையவே இல்லை. அவ்வளவு அழகா அந்த தலைப்பு வந்து வச்சிருப்பாரு பாக்யராஜ். அந்த படம் வந்து பாக்யராஜோடைய அந்த 25 அவர் இயக்கிய 26 படங்கள்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு சிறப்பான படம். அது இசையாகட்டும் அல்லது திரைக்கதையை அவர் வடிவமைச்ச விதம், ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அவர் உருவாக்கின விதமாகட்டும், எல்லாமே வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருந்தது அது. அதே போல் டார்லிங் 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 ரொம்ப கவிதைத்தனமாக அந்த தலைப்பு. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் பார்த்ததாலேயா அது என்னன்னு தெரியல, ஆனால் எத்தனை முறை பார்த்தாலும் வந்து திரும்ப திரும்ப பார்க்க தூண்டுகிற ஒரு படமாக இந்த டார்லிங் டார்லிங் இருக்கும். அதில் வர்ற அந்த காதல் காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது நகைச்சுவையும் காதலும் கலந்த காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மனசை விட்டு நீங்காத அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எவர்கிரீன் காட்சிகள். அதெல்லாம் பாக்யராஜ் படங்கள்ல திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் பார்த்து ரசிக்கிற படம் வந்து இன்று போய் நாளைவா. அதில் வர்ற அதாவது இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்கல்ல, அது அன்னைக்கு இருந்த அந்த தலைமுறை இளைஞர்களுக்கான ஒரு படமா அதை வந்து பார்த்தாங்க. அந்த படம் அதன் பிறகு தலைமுறைகள் தாண்டியும் ரசிக்கப்படுகிற படமாக இன்னைக்கு நீங்க அந்த படத்தை எதேச்சியா பார்க்க நேர்ந்தாலும் கூட நீங்க கடைசி காட்சி வரைக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். அவ்வளவு நகைச்சுவையா, அதாவது ரொம்ப டீசெண்டான நகைச்சுவைன்னுவாங்கல்ல, அது யதார்த்தமா ரொம்ப டீசெண்டா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்க்கவே முடியாது. அப்படி பாக்யராஜ் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பார் அந்த படத்தை. அதாவது அவர் பாருங்க, அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறாரு, மௌன கீதங்கள்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து விடியமுறை காத்திருன்னு ஒரு படம் வருது. இப்படி பண்ணிட்டு இருக்கிற டோட்டலாக அதுலேருந்து வெளியே வந்து ஜாலியாக ஒரு படமாக இந்த இன்று போய் நாளை தர்றாரு. எப்பேற்பட்ட ஒரு இயக்குனர். அதே போல தான் அந்த 7 நாட்கள், அதுவும் வந்து பள்ளிக்கூட நாட்களில் பார்த்த மறக்க முடியாத ஒரு படம். ஒரு 100 முறைக்கு மேலே பார்த்த ரஜினி படங்கள் அல்லாத வரிசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் 100 முறைக்கு மேலேயாவது பார்த்துருப்போம். சலிக்காமல் பார்த்த படம்னா அது அந்த 7 நாட்களை சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு திரைக்கதையெல்லாம் வந்து யாராலும் கற்பனை கூட பண்ண முடியாது. அவருடைய அசிஸ்டன்ஸாக இருந்த பல இயக்குனர் சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்கள் டைரக்டரே நினச்சா கூட இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்து பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு படம் வந்து அந்த 7 நாட்கள். இப்படி பாக்யராஜுடைய அத்தனை படங்களுமே வந்து 80களில் வெவ்வேறு ஒரு யாரும் யோசிக்க முடியாத கோணத்தில், ஆனால் அது நம்ம அன்றாடம் பார்க்குற பிரச்சனைகளாக தான் இருக்கும்.
யோசிக்க முடியாத கோணத்தில் அந்த படங்களை அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார். அதில் சிகரம் தொட்ட படம் வந்து முந்தானை முடிச்சு, மிகப்பெரிய வெற்றி படம், கமர்ஷியல் சினிமாவோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை. எங்கள் ஊரில் 3 நாள் ஒரு படம் ஓடுச்சுன்னா மிகப்பெரிய சாதனை. அந்த படத்தை வந்து வெள்ளிக்கிழமை மாற்றுவாங்க, இடையில புதன்கிழமை இன்னொரு படத்தை போட்டுருவாங்க, திரும்ப வெள்ளிக்கிழமை அடுத்த படம் மாற்றுவாங்க. இப்படி தான் ஓடும். இத்தனையும் எங்கள் ஊரில் தேட்டரு, அது டென்ட் கொட்டாயில் தேட்டரு, தினசரி 3 காட்சிகளாக ஓடின தேட்டரில் இப்படி தான் போகும். ஏன்னா அவ்வளோதான் ஜனங்க. ஆனால் இந்த முந்தானை முடிச்சு எங்கள் ஊரில் வந்து 25 நாள் ஓடிச்சு. வெற்றிகரமான 25வது நாள்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து விட்டாங்க. 25 நாளும் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு அந்த படம். ரெக்கார்டு எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ராமு தேட்டரில் அதிக நாட்கள் ஓடிய படம் அப்படிங்கிறது இந்த முந்தானை முடிச்சு தான். எது வரைக்கும்னா, பாண்டியன் ஒரு படம் அங்கே ரிலீஸ் ஆகுது, எங்கள் ஊர் தேட்டரில் முதல் தடவை ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் ஷிஃப்டிங் முறையில் 2வது 3வதாக தான் ரிலீஸ் ஆகும் இங்கே எல்லாம் படங்கள். முதல் முறையாக எங்கள் ஊர் தேட்டர் ஓனர் பையன் வந்து அவரை தீவிர ரஜினி ஃபேன், படம் போடலை அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மிரட்டி பாண்டியன் திரைப்படத்தை கொண்டாந்து நாங்கள் போட வச்சா. அந்த படம் 55 நாள் ஓடிச்சு. அதுதான் ரெக்கார்டு. அந்த தேட்டரில் ஹையஸ்ட்டு ரன்னிங் மூவி வந்து பாண்டியன் தான். ஆனால் பாண்டியன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் முறியடிக்கப்படாத ரெக்கார்டுன்னா அது முந்தானை முடிச்சு தான். அப்படி ஒரு பெரிய வெற்றி படம். மிக இயல்பான ஒரு கிராமத்து கதை தான். பார்த்த அத்தனை பேருமே இயல்பாக அந்த கதையில் ஒன்றி போனாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தாவணி கனவுகள். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் உச்சத்தில் இருந்த படம் அது. அந்த படத்தினுடைய வர்த்தகமெல்லாம் வந்து யாரும் கற்பனை பண்ண முடியாது, கோடிகளில் பேசப்பட்ட வர்த்தகம் அந்த படத்துக்கு. அந்த படத்தில் வர்ற ஒரு காட்சி, இயக்குனர் பாரதி ராஜா, பாக்யராஜ் அவர்கள் இடம்பெறுகிற ஒரு காட்சியை படமாக்குகிற ஒரு காட்சி, அதாவது சினிமாவுக்குள்ள வர்ற ஒரு சினிமா காட்சி. பாரதி ராஜா மரணத்தை தழுவினார். அப்போதும் இந்த காட்சியைத்தான் தொடர்ந்து அவருக்கு அவரை நினைவேந்தல் மாதிரி வந்து அந்த காட்சியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு பாக்யராஜ் மரணத்தை தழுவிட்டார். பாக்யராஜுக்கு நினைவேந்தலாகவும் அதே நிகழ்ச்சியை தான் போடுறாங்க. அப்படின்னா அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த காட்சியினுடைய முக்கியத்துவம் அது எப்படி மனசில் போய் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல தேவையில்லை. இந்த தாவணி கனவுகளுக்கு பிறகான பாக்யராஜுடைய படங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 7 எங்க சின்னராசா, அதே போல் இது நம்மால், இந்த 2 படங்களும் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள். அதன் பிறகு வந்த சில படங்கள் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டாலும் கமர்ஷியலாக அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றனவா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்போ RR ஹரிஹரனாக இருக்கட்டும், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஆகட்டும், அல்லது பவுனு பவுனுதான், இந்த படங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டன, பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆகின. ஆனால் கமர்ஷியலாக வந்து பாக்யராஜ் நினைச்ச வெற்றியை வந்து அவர் பெற்றதா அப்படின்றது ஒரு கேள்விதான். ஆனால் அவை மோசமான படங்கள், தோல்வி படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி போன பாக்யராஜோட கேரியரில் வீட்டில் விசேஷங்க ஒரு முக்கியமான ஒரு படம், கமர்ஷியலாகவும் வந்து பெரிய வெற்றி கொடுத்த படம். அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிங்கிறது சாத்தியம் இல்லாமல் போச்சு. அதுதான் வேட்டியை மடிச்சுக்கட்டில் அவருக்கு சறுக்கல் வந்தது. அதுக்கு அடுத்த படம் அவர் பாரிஜாதம்னு ஒரு படம் பண்ணார் தன்னுடைய மகளை வச்சு. அதுக்கு அடுத்து சித்து ப்ளஸ் ஒன். இந்த வேட்டி மடிச்சுக்கிட்டு பிறகு பாக்யராஜ் வந்து கொஞ்ச காலம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு பட வாய்ப்பு, அது வந்து விஜயகாந்த் ஹீரோவை வச்சு அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி. அதில் ஒரு காட்சியில் கூட பாக்யராஜ் நடிக்க மாட்டார், வெறும் டைரக்டராக மட்டும் இருப்பார். அந்த படம் தான் சொக்கத்தங்கம். ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் கமர்ஷியலாக எப்படி போச்சுங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் மிக நேர்த்தியான ஒரு படமாக அதை பண்ணியிருப்பார். ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு 2-3 குடும்பங்களோடு நம்மளும் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வை தருகிற படம். ஒரு திருவிழாவுக்கு ஊருக்கு போன ஒரு உற்சாகத்தை தருகிற படமாக அந்த சொக்கத்தங்கம் படத்தை என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இனி தொடர்ச்சியாக படம் பண்ணுவேன் அப்படின்னும் வந்து பாக்யராஜ் சொன்னார். தனியாக அவர்கிட்ட பேசும்போது இனி ஆண்டுக்கு ஒரு படம் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உறுதியாக சொன்னார். ஆனால் வந்து அவர் பண்ணலை. ஆனால் எப்போது சந்தித்தாலும் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன், கதை ரெடியாக இருக்குது, இந்த மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அது வந்து நிறைவு கைகூடாமலே போயிடுச்சு. பல காரணங்கள் அது யாரையும் வந்து குறையாக சொல்ல முடியாது. காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சினிமா மாறிக்கிட்டே இருந்ததால் பாக்யராஜ் வந்து
அந்த இயக்குவது அப்படிங்கிறது தள்ளி 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 போயினே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவர் நினைச்ச மாதிரி படங்கள் அவர் இயக்காமலே போயிட்டார். இவரை தான் பாக்யராஜுடைய அந்த சினிமா கரியர். ஆனால் இதில் அந்த கடைசி 2 படங்கள் 2-3 படங்களை தவிர மீதி படங்கள் அத்தனையுமே பெரிதாக பேசப்பட்டவை, பெரிதாக பாராட்டப்பட்டவை, பெரிதாக ரசிக்கப்பட்டவை. அதில் எந்த மாற்று கருத்துமே வந்து இல்லை. எனக்கு இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப அது நினைவுறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, பாக்யராஜை பயன்படுத்த இந்த சினிமா உலகம் தவறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான். காரணம், பாக்யராஜ் வந்து அவர் புகழின் உச்சியில் இருந்தபோது, பரபரப்பாக இயங்கிய போது, தமிழ் சினிமாவுடைய லெஜண்ட்ஸ் அல்லது மறைக்கப்பட்ட திறமையாளர்கள் இவங்களையெல்லாம் வந்து தேடி தேடி தன்னுடைய படங்களில் பயன்படுத்தினார். ஒன்றும் இல்லை, குலதெய்வம் ராஜகோபால். அவர் யாருன்னா, நீங்கள் அந்த தாவணி கனவுகளில் வசனம் எழுதுகிற வசனகர்த்தா வருவார்ல கண்ணாடி போட்டு, அதுதான் குலதெய்வம் ராஜகோபால். குலதெய்வம் அப்படிங்கிற படத்தில் நடித்தவர். மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர். அவர் வந்து அவரை கிட்டத்தட்ட தமிழ் சினிமா மறந்துருச்சு. அப்படி ஒரு நடிகர்ன்றதே இருக்காருன்றதே மறந்துருச்சு. ஆனால் பாக்யராஜ் வந்து அவரை தன் படங்களில் தொடர்ச்சியாக பயன்படுத்தினார். அதில் வந்து பவுனு பவுனுகள்லாம் வந்து அவ்வளவு அழகாக நடிச்சிருப்பார் குலதெய்வ ராஜகோபால். எங்கள் சின்ன ராசாவிலேயே வந்து மிகப்பெரிய ரோல் அவருக்கு. அதே போல் கல்யாண்குமார், நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் நடித்த கல்யாண்குமார், அவரையும் தமிழ் சினிமா மறந்துருச்சு. அவரை தேடி போய் கூப்பிட்டு வந்து ராசுக்குட்டியில் நடிக்க வச்சார். அதன் பிறகு அவருக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சது. ஜெய் கணேஷ் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்னா, கிட்டத்தட்ட ஹீரோவா அவர் நடித்தவர். அதுக்கப்புறம் பல படங்களில் வில்லனா குணச்சித்திர நடிகரை நடித்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து அவரும் வந்து அப்படி ஒதுங்கி இருந்தார் சினிமாவில். அவரை தன் படங்களில் நடிக்க வைக்க திரும்ப கூப்பிட்டு வர்றார். அதில் எங்க சின்ன ராசா, சின்ன வீடு, இந்த 2 படத்துலையுமே வந்து அவருடைய நடிப்பு பெரிதாக பேசப்படும். அதுக்கப்புறமா அவர் ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார். இப்போ டிவி சீரியல்லாம் வந்து பெருசாக கலக்குனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞானம், ஆல்மோஸ்ட் அவரும் ரிட்டையர் ஆகி ஒதுங்கிட்டார். அவரை வந்து தன்னுடைய படங்கள் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு, தன் படங்களுக்கு ஒரு வசனத்தில் உதவியாக கூப்பிட்டு, ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை கூடவே வச்சுக்கிட்டாரு. படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேடம் கொடுத்தாரு. இது நம்மளோட படத்தில் பெரிய அளவுக்கு அவரும் வந்து பேசப்பட்டார். இப்படி மறந்து போன திறமையாளர்கள்லாம் தேடி தேடி தன் படங்களில் பயன்படுத்தினவர் தான் பாக்யராஜ். நம்பியார், தூரல் நின்று போச்சு படத்தில் நம்பியார் அவர் மாதிரி யாருமே பயன்படுத்துனதில்லை. செந்தாமரைக்கு அந்த மாதிரி ஒரு வேடம் வந்து வேற எந்த படத்துலையுமே அமைஞ்சதில்லை. செந்தாமரை அந்த படத்தில் எப்படி பேசப்பட்டார், எம்ஜிஆர் அதை அவ்வளோ பாராட்டினார். நம்பியாருக்கு கொடுக்கப்பட்ட வேடத்தையும் செந்தாமரை நடித்த அந்த ரோலையும் வந்து எம்ஜிஆர் அவ்வளோ பாராட்டியிருந்தார். ஸோ இப்படி வந்து பாக்யராஜ் தன் படங்களில் இவர்களையெல்லாம் பார்த்து பார்த்து பயன்படுத்தினார். ஆனால் பாக்யராஜ் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே படங்கள் இயக்காமல் சும்மா தான் இருந்தார். அப்பப்போ கிடைக்கிற அந்த வேடங்களை நடித்தார். சின்ன சின்ன வேடங்கள் தான், எதுவும் பெருசாக ஒன்றும் அவர் நடிச்சிருந்தார். ஆனால் அவரது திறமையை, அவரது அந்த திரைக்கதை வித்தையை பயன்படுத்த இந்த தமிழ் சினிமா தவறிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஆர் சுந்தரராஜன் இயக்குனர், அவருடைய நெருங்கிய நண்பர், அடிக்கடி வந்து சொல்லுவார் அவருடைய பேட்டியில், தயவு செஞ்சு அவனை வந்து அப்படியே விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. உங்கள் படங்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் பங்களிப்பு இருக்கும். ஏன்னா அவருங்க 2 பேரும் பள்ளி வகுப்பு தோழர்கள். அதனால் அவர் வந்து வாடா போடா நண்பர்கள். அதனால் வந்து இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அதுக்காக சொல்கிறேன். ஸோ பாக்யராஜை வந்து அப்படியே விட்டுறாதீங்கப்பா, கூப்பிட்டு பயன்படுத்துங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு தொடர்ச்சி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் வந்து அவரை யாரும் பயன்படுத்தவே இல்லை. பாக்யராஜ் மறந்த திறமையாளர்களை எல்லாம் தேடி தேடி பயன்படுத்தின மாதிரி பாக்யராஜ் என்ற ஒரு மாபெரும் திறமையாளரை அவர் 1/4 நூற்றாண்டு காலம் இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தாமையே விட்டுருச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை ஏற்றுக்க முடியலனாலும் அதுதான் நிஜம்.